ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இப்போ என்னடா வீடே அமைதியாக இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பீங்க. ஏன்னா எல்லாரையுமே தூங்க போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன். இப்போல்லாம் நம்ம ஃப்ரைடே தூங்குறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக என்னெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு ஃப்ரைடே சாட்டர்டே பேசிக்காக ரெண்டுக்கும் சேர்த்து கொஞ்சமாவது பிளான் பண்ணால் தான் நான் வந்து சண்டேலேருந்து ரொட்டீன் வந்து கரெக்டாக போகும். 5 நாளும் பாப்பாவையோ ஹெய்டனையும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரொட்டீன் வந்து கரெக்டாக வரும். அதனால ஃப்ரைடே வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் பென்னும் பேப்பரோடு வந்து உட்காந்துட்டு என்னெல்லாம் வேலை இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பிளான் இருக்குது. ஸோ அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி எப்படி போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். வீடை க்ளீன் பண்ண போகிறோம், வீட்டில் வேலை முடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் கிச்சனுக்கு தான் வருவோம். அதே மாதிரி ஸ்னேகாவும் கிச்சனுக்கு தான் வந்திருக்கா. கிச்சனுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்க வெசில் எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தோம். அது போக இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சிருக்கு. இங்கே வந்து லோக்கலாக பங்காளிஸ் வந்து விற்பாங்க. அதில் நமக்கும் மீன் வாங்கியிருக்கோம். இந்த மீன் ஊச்சி மீன் 1 கிலோ வந்து 1 கேடி. ஸோ 1 கிலோ வந்து 280 ரூபாய். இப்போ வந்து 1 கேடியோட ரேட் வந்து 280 ருபீஸ். இதே மாதிரி எத்தனை 2 கேஜி வாங்கியிருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் டெய்லி மீன் வேணும். ஸோ இது 2 கிலோ வாங்கினோம்னா வந்து ஒரு வாரத்துக்கு டெய்லி மீன் குழம்பையும் மீன் ஃப்ரையும் போட்டு எல்லாரையும் முடிச்சு விட்றலாம். 4 மீன் இருக்குது. ஸோ இது இப்போ குழம்பு இப்போமே வெட்டி கிளியர் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா ஃப்ரெஷ் மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள மீன். இந்த மீனோட பேர் யாருக்கா தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதை ஊசி மீனுன்னு சொல்லுவோம். நம்ம கிடையாது, நான் சொல்லுவேன் ஊசி மீன் அப்படின்ட்டு. ஸோ இவங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்தெல்லாம் க்ளீன் அப் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஃபுல்லாக இருக்குது வெசல்ஸு, இதெல்லாம் க்ளீன் அப் பண்ணிவிட்டு அடுத்தது இன்றைக்கி மீன் க்ளீன் பண்ணுறது தான் வேலை. கிச்சனுக்கு வந்து சமைக்கிறது கூட ஈஸியாக பண்ணிடலாம். பட் இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி அதோட இடத்துலலாம் வச்சு இந்த கேஸ் அடுப்பை கழுவி அதெல்லாம் பண்ணுற வேலை தான் பெரிய வேலை. இப்போ மீனெல்லாம் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கழுவிட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரைக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு தனித்தனியாக பார்த்து கட் பண்ணி இதை பத்திரமா வைக்கணும். ஹெர்லின் 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 பிஸியாக இருக்கா பாருங்க. ஹெர்லின் நோ, வாயில் வைக்கக்கூடாதுண்ணே. ஹெர்லின் வாயில் வைக்கக்கூடாது. ஓகே, வாயில் வைக்கக்கூடாது. நோ நோ. ஓகே. ஆ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவுட் ஆஃப் பண்ணுறோம். எங்கள் பாப்பா வந்து நம்ம கிச்சனில் அடுப்புலாம் ஆன் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும், பாஞ்சு வந்துடுவாங்க. எங்கே இருந்தாலும் வந்துட்டு இந்த வெங்காய கூட பக்கத்தில் நின்றுக்கிட்டு வெங்காயத்தெல்லாம் எடுத்து அதில் இருக்க தோலெல்லாம் எடுத்து கீழே போட்டுகிட்டே இருப்பாள். வாயில் இப்போ வைக்க மாட்டா, அதனால பயம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். நான் வந்து மீனெல்லாம் தனித்தனியாக பிரித்து குழம்புக்கு தேவையானதை குழம்புக்கு போட்டுட்டேன். ஏன்னா நமக்கு மீன் குழம்பு ஒரு நாள் கழித்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. மீன் குழம்பு வச்சுட்டா நைட்டு தோசை கூட போட்டுடலாம். இப்போவுமே கொஞ்சம் வேலை பார்த்துட்டா நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இதெல்லாம் ஃப்ரைக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரைக்குள்ளதையும் தனியாக மசாலா போட்டு தனியாக டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா எப்போ வேணுமோ அந்த ஒரு டப்பாவை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி மீனை பத்திரப்படுத்தி வைக்கணும், இல்லைன்னா வந்து மீன் வந்து வேஸ்ட்டாக போயிடும் நமக்கு. ஸோ ஈவினிங் எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. ஸோ ஈவினிங் சடனாக பிளான் பண்ணி வெளியே போகலாம் அப்படின்னு. ஆனால் வெளியே வந்து ரொம்ப குளிராக இருந்தது. ஸோ ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம். அதுவும் ஃப்ரைடே ஈவினிங் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக வண்டியாக இருக்கும், நல்ல டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா ஃப்ரைடே எல்லோரும் கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த தடவை எந்த வெஜிடபிள் ஷாப்பிங்கும் பண்ணக்கூடாது, வேறு எங்கேயும் போகக்கூடாது. சும்மா வண்டியில் லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நல்லா தாண்டி போயிட்டு குவைத்தில் வந்து லாங்கஸ்ட் பிரிட்ஜ் ஒன்று உண்டு, ஸ்வைக். அதெல்லாம் தாண்டி சரி அப்படியே வண்டியை விடுங்க பாஸ் அங்கே அப்படின்னு கிளம்பிட்டோம். இது நல்லா கடல் மளிகை சும்மா சூப்பராக கட்டியிருப்பாங்க. போகும்போது அப்படியே போயிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு டிரைவ் வரைக்கும் அப்படி லாங்காக போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஐலாண்ட் மாதிரி குட்டி குட்டி இடம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டானே எடுக்க முடியும். ஸோ பர்ஃபெக்டான லாங் டிரைவ் ஸ்பாட் வந்து இதுதான். இடையில எங்கேயும் நிப்பாட்டாண்டா காஃபி டீ குடிக்கிறோம் அப்படின்னு எந்த ஏமாத்து வேலையும் பண்ண முடியாது. ஸோ இதுதானா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது தான் நோட் பண்ணோம், அங்கே ஒரு ஐலாண்டில் வந்து விண்டர் கேம்ப் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹாலா ஃபெப்ரவரிக்காக அதுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க.
நம்ம பெரியவங்களுக்கு 2 கேடி, கிட்ஸுக்கு வந்து 1 கேடி. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணிங்கன்னா விசிட் பண்ணுங்கள். இந்த பாலத்தில் அப்படியே போனீங்கன்னா லாஸ்ட் வர ஐலேண்டில் நிறைய லைட்ஸ்லாம் வச்சு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து போகலை, நான் ஜஸ்ட்டு நம்ம லாங் ட்ரைவ் தானே போகிறோம் அப்படிங்கிறதுக்காக போடணும். ஃபஸ்ட்டு வந்து 4 கேடி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருந்தது போல், இப்போ வந்து 2 கேடியாக கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த 1 மந்த் ஃபெப்ரவரி மட்டும்தான் இருக்கும். எல்லாமே ரம்ஜான் செலிப்ரேஷன் வரும்போது எல்லாமே வின்டர் கேம்ப் எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ரம்ஜானை வந்து அவங்க வந்து ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கிறது அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருந்தது. நம்மளும் ஒரு நாள் போகணுன்னு பிளான் பண்ணோம், பட் போகிறோமான்னு தெரியல. ஸோ அங்கே வர போயிட்டு அப்படியே ஒரு யூ-டர்ன் எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா வெளியே வந்து அன்றைக்கி நல்லா காற்று. ஸோ பிள்ளைங்களை இறக்கி கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சிக்கான ரொம்ப ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இமிடியேட்டாக ஒரு யூ-டர்ன் அடிச்சுட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். நீங்களாம் இங்கே போய் விசிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஹால் ஆஃப் ஃபெப்ரவரி பிளான் என்ன? குவைத்தில் வந்து ஹால் ஆஃப் ஃபெப்ரவரிக்கு எங்கெங்கே லைட்டிங் போடுறாங்க, எங்கெங்கே ட்ரோன் ஷோ நடக்குது அப்படின்னு நிறைய ஈவெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாப்பா சின்ன பிள்ளையாக இருக்கனால இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். மேபி நெக்ஸ்ட் இயர் நல்லாயிருக்கும். லாஸ்ட் இயரும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் இந்த டைமில், அதனால் லாஸ்ட் இயரும் போகலை. இந்த வருஷம் பாப்பாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த தடவை எங்கேயும் போகலை. ஒரு பியூட்டிஃபுல்லான குவைட் சிட்டியோட வியூவை பார்த்துட்டே எங்களோட லாங் ட்ரைவ் வந்து அப்படியே முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் இது போட்டு வீட்டுக்கு போகணும். வீட்டில் ஆல்ரெடி ஃபுட்டெல்லாம் இருக்குது, அதை சாப்பிட்ணும். இதுதான் எங்களோட ஃப்ரைடே. எங்கள் ஃப்ரைடே இப்படி தான் போச்சுது. உங்களோட ஃப்ரைடேலாம் எப்படி போச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.